என்ன அமைதியாயிட்டிய? இங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி ஆயிருக்கு. பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட அந்த சேல்ஸ் ரெப் இருக்காங்கல்ல, விற்பனை முகவர்கள், அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம். சரிக்கா, அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கான் ஐயா. தங்கவிலை வெரி இன்டெலிஜென்ட்லியும் வரல, அவங்களாம் உட்கார்ந்து பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கிய தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதுல பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க? 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்த இருக்கணுங்க. அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே யாரெல்லாம் எதுக்கு நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன். இப்ப அங்க இல்ல, அந்த வீடை மாத்திட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்க ஆலப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா இல்ல. எப்படி எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டிருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமா, நான் பாட்டுக்கு போட்டுட்டு அவன் பிப்ரவரி 7, அதாவது நீங்க பேசும்போது 6 மாசம் என் தம்பி கார்த்திகை, டேய் நவம்பர் 4 ஆரம்பிச்சு பிப்ரவரி 7 வெளியிடு. இதுல எங்க 6 மாசம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுவாரு. ஒருவேளை அதுல இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்ல, ஐயா என் ஓட்டு இல்ல அப்படின்னு. இங்க நாங்க அவன் வீட்டே காணம்னு போயிட்டு நீ என்ன ஓட்ட காணும் போயா போயா போயா, அவ்வளவுதான் சொன்னான். எப்படி என் மக்கள் எப்ப போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவுல 500 ரூபா கொடுத்துட்டு எங்க தெருவுல வெறும் 200 ரூபா தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒண்ணுதான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை, அது ஒண்ணுதான். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அது ஓட்டாது என்ன போய் அப்படி இப்படி. அப்ப என்ன சொல்லணும்? அம்மா ஓட்டு இருந்தா தாம்மா காசு கொடுப்பான். அப்ப ஐயோ ஏன்னா இதுல அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல, நல்லா கவனிக்கணும். இந்த SC ST OBC SC ST அதுல தகுதி வாய்ந்த, அதே தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடிக்கணும். அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யன்னு சொல்றான். நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரா அங்க உட்கார வச்சது? தகுதி வாய்ந்த ஆளுகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் ஆபீசர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆபீசர் கிடையாது, ஹெல்த் லேபர் யாரு? நம்மாலதான் நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான்ல, கொசு மருந்து. அவன் அங்க அங்கன்வாடியில நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா, அவங்களாம் இந்த பூத்து லெவல் எப்ப தெரியாது அவங்களுக்கு. BLO அவங்கதான். ஒரு அம்மா எல்லாம் என்னமா நீ உட்கார்ந்துருக்க? என் கணவர் தான் போயிட்டாரு பாத்துக்கன்ட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுல நம்ம ஐயா எதிர்க்கிறது இந்த சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது?
இந்த SIR இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்க நாடகத்தை நாங்க சின்ன பிள்ளையிலிருந்து பாக்குறோம். நீங்க கச்சத்தீவை கொடுக்கும் போது இப்படி இருந்துட்டு கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்டி. இதுல எந்த பல்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேர்ல ஏற்று வைக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? எல்லாமே பேரும் தமிழ் பேர் அறிஞர்கள்னால இலவசம் நீங்க திட்டினீங்கன்னா விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா மாவரைக்கிறேந்திரம் அப்படி போயிருவாங்க. கிட்டிய திருடிட்டான், சிறுநீரக திருட்டு அப்படி சொல்ல, சிறுநீரக முறைகேடு. புரியுதா? முறைகேடு, குடிகாரம், மது பிரியர்கள், வன்முறை அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார். அது கள்ளக்காதல். காதல் என்ன? கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனா நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலம் கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துரும்னு ஒண்ணுக்கும். எங்க அம்மா நிர்மலா, நம்ம அம்மா நிர்மலா, இந்த அவன் விஜய் மல்லையா, இந்த இருக்காங்க, இந்த நீரவ் மோடி, இவங்க எல்லாம் 10,000 கோடி 9,000 கோடி 11,000 கோடிய எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. திருடிட்டார்கள் சொல்லக்கூடாது. முதலீடு செய்து தோற்று போனவர்கள். அப்ப இங்கிருந்து ஒருத்தன், அம்மா எனக்கு ஒரு 5,000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செய்து தோற்று போறேம்மா. ஐயோ ஒன்னும் பண்ணிக்க முடியாது. நீங்க எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. தப்பிக்க முடியாது. நம்மள தப்பிக்க வழி இல்லாமல் கதவை சாத்தி கொண்டு அடித்தால் பூனை கூட புலியாக மாறி பாயுங்கிறான். இப்ப நாம பூனை இல்ல, பிறவி புலிகள். பூனையின் இனமா புலியின் இனமடா, வாடா பொருதி பாப்பம்ங்கிறார் ஐயா. உங்களுக்கு தெரியும் ஐயா, நம்ம ஐயா முத்துலிங்கம். நம்ம புலியின் இனம். இப்ப நம்மள கதவை சாத்திட்டு அடிக்கிறான். இப்ப நம்ம விடுறதா இல்லையாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். இப்ப பாருங்க, அடுத்து அதுல என்னென்ன, பீகார்ல யோகேந்திர யாதவ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்யறார். மொத்தம் அறிவிச்ச வாக்கு 8,22,00,000 பீகார்ல. இந்த பீகாரை பின்பற்றுங்க, பீகார் முறையின் போட்டுக்காங்க. அடுத்தது அவன் வாக்கு பெற தகுதி பெற்றவர்கள் 8,22,00,000. ஆனா பெற்றவர்கள் 7,41,00,000. விடுபட்டவர்கள் தகுதி இருந்து அந்த வாக்கை உரிமையை பெற முடியாம 81,00,000. அப்படின்னா எத்தனை தொகுதின்னு நீ கணக்கிட்டுக்க. அதுல அதிகப்படியாக பெண்கள், இஸ்லாமியர்கள். புரிஞ்சிருச்சா? அதுல ஒரே முகவரியில் 100 பேருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்கான். ஒரே முகவரி இல்ல, அப்படின்னாலும் ஒரு வீட்டுல 100 பேர் வாழ முடியாதுல்ல, கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இதுலயே 4,50,000 வாக்கு கொடுத்துருக்காப்ல. அந்த மாதிரி ஒரே முகவரியில 100 பேர் அப்படி கொடுத்துருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காம பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க. இந்த இரட்டை வாக்குரிமையை திருத்துறேங்கிறதான சிறப்பு திருத்தம். அதுல என்ன பண்ணிருக்காரு, ஒரே தொகுதியில 5,24,00,000 பேர் ஒரே தொகுதியில 2 வாக்குரிமை பெற்றுட்டான். சீர்திருத்தம் செய்யறேன்னு போயிட்டு அது 5,2,24,00,000 பேருக்கு ஒரே தொகுதியில கொடுத்துருக்கான். திருப்பி இரட்டை வாக்கு வெவ்வேறு தொகுதியில 63.09 பேரு 9 விழுக்காடு இந்த வெவ்வேறு தொகுதியில பெற்றிருக்கான் 2 வாக்குரிமை. இப்ப எங்க திருத்தினதுக்கு அப்புறம் தான் இதை சொல்றது. புரியுதா? திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவரு இவ்வளவு கோளாறு நடந்திருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தில் போய் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காப்ல. அவர் குழு ஆய்வு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதிமன்றம் அதை நிறுத்து, இதெல்லாம் சரி பண்ணிட்டு எடுக்கலாம்னு சொல்லல. நீ 2 வாரத்துக்குள்ள பதில் மனு தாக்கல் பண்ணு தமிழ்நாடு அரசு கிட்ட கேக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு எப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுதுன்னா, இந்த SIR வேகமா செயல்படுத்துது.
இந்த BLO இந்த பூத் லெவல் ஆபீசரை போட்டது ஐயா ஸ்டாலின் அரசு தான். ஆனால் எதிர்க்கிறேன் என்று இங்க ஒரு நாடகம், எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே போடா, ஆளுங்கட்சியான இந்திக்காரனே வாடா. இந்த பீகாரில் 65 லட்சம் பேர் அல்லது 1.5 கோடி பேருக்கு வாக்குரிமை கொடுப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அதிமுகவுக்கோ ஒரு பிரச்சனையும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் கூலிக்கு வந்தவன், வாக்குக்கு 1000-500 கொடுத்தால் வாக்கை போட்டு விடுவார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்கள் எல்லோருக்கும் இந்தி தெரியும். உதாரணமாக அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ஐயா சேகர்பாபு அவர்கள் இந்த சவுகார்பேட்டையில் தீபாவளிக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்து இவர் வாக்கு மேகே நமக்கு போட்டு மேகே இந்தியில பேசுவார்கள், இந்தியிலே சோறுட்டு விட்டுவார்கள், இந்தியிலே பேசி வாக்கு கேட்பார்கள். ஏன்? அவர்கள் நாடு இல்லை, இது அவர்கள் நிலமும் இல்லை, அவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என் மொழி சாவதோ, என் இன உரிமை பறிபோவதோ, என் நிலம் வளம் களவு போவதோ, எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன் நாம கவலைப்படுவோம்? ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நமக்கு இருக்கு, இந்த ஒரு இடம் தான் இருக்கு. எனக்கு வரலாறு இருக்கு. தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தேன். பயன் இல்லை, காலடியில் அறக்கிற இடம் தான் இருக்கு. இதுலயும் 6 பேர் அங்கிங்கும் கால் வச்சிருக்கான். இப்ப இந்த கால்களை அப்புறப்படுத்தலைன்னா நிக்க இடம் இல்லாம போயிடுவான். இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். சும்மா நிக்க இடம் இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே, ரஷ்ய முண்ட நிக்கிற இடம் ஒண்ணுது இல்லைங்கிட்டு போ, எதையா போயிட்டு படாங்கிட்டு. என் தம்பி சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல நீ பேட்டி கேட்கும்போது, தமிழால வந்தா வேலை கொடுப்பான், வேலை கொடுப்பான் சொல்றானே இல்லையா? சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்கேன், முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த SIR மட்டும் செயல்படுத்திட்டான், 29 தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டுருவான். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர், கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா? வன்னியனா நிக்க மாட்டா ஒன்னா. கவுண்ட 1.5 கோடியா? ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையரா? நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பறையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாபமும் நான் நிக்க மாட்டாய், நீ மொழி இனமாவும் நிக்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றதை நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவரனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு, செட்டியாரு, தேவேந்தரர் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கரும வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான்.